மண்டைதீவு புதைகுழி வழக்கு அறிக்கையை மீண்டும் நாளை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு நீதிமன்ற உத்தரவு. இலங்கையின் வரைபடத்திலிருந்து காணாமல் போன கிராமம் மீண்டும் கண்டுபிடிப்பு. சிங்களவர்கள் தொடர்பில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் கூறிய ஒரு வசனம். பௌத்த தேரர் புகழாரம். வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து பண்பாட்டு விழா எழுந்துள்ள குற்றச்சாட்டு. முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கிளிநொச்சி இளைஞன் கட்டுநாயக்கவில் இன்று அதிகாலை கைது. ரன்வலவின் வாகன விபத்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள நீண்ட அறிக்கை. போலி இசாரா சபந்தி விவகாரம் நெருங்கிய தொடர்பில் இருந்த போலீஸ் சார்ஜென்ட் இடைநீக்கம். மண்டைதீவு புதைகுழி வழக்கின் அறிக்கை இன்று ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் குறித்த அறிக்கையை தட்டச்சு வடிவில் பிரதியாக்கம் செய்து நாளைய தினம் சமர்ப்பிக்குமாறு ஊர்காவற்றுறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்பதாக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மண்டைதீவு புதைகுழி வழக்கின் சாட்சிகள் மற்றும் சான்றுகளை திரட்டி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதாக இன்றைய தினம் கடந்த அன்று திகதியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று குறித்த வழக்கு ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தின் நீதிபதி பாஸ்கரன் நளினி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் குறித்த வழக்கு தொடர்பாக பிரதேச மக்கள், கடற்படை மற்றும் படையினரிடம் பெற்ற சாட்சிகள் மற்றும் சுட்டிக்காட்டப்பட்ட கிணறு தொடர்பான கிடைக்கப்பெற்ற சான்றுகள் உள்ளிட்டவற்றின் அறிக்கையை எழுத்து மூலமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். கையால் எழுதிய குறித்த அறிக்கையை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரி சமர்ப்பித்து விளக்கத்தை நீதிபதிக்கு சமர்ப்பணம் செய்த நிலையில் குறித்த அறிக்கையை தட்டச்சில் பிரதியாக்கம் செய்து நாளைய தினம் மீண்டும் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். முன்பதாக மண்டைதீவு புதைகுழி தொடர்பாக உடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகளை அகழ்ந்து குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுவதுடன் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியும் பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரி ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கடந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீபன் மரில்டா என்பவர் மற்றும் வேலணை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீபக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலநாதன் ஆகியோரால் வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர்களான அனுசியா ஜெயகாந்த், கருணாகரன் நாவலன், திருநாவுக்கரசு சிவகுமாரன், செந்தமிழ் செல்வன், திருக்கேதீஸ்வரன், மங்களேஸ்வரன், கார்த்திபன் ஆகியோரது பிரசன்னத்துடன் இருவேறு முறைப்பாடுகள் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது. இவ்விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தி அந்த கிணறுகளை சட்ட ரீதியாக அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு கடந்த 17/9/2025 ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது ஊர்காவற்றுறை போலீசாரினால் அகழ்வு பணியை முன்னெடுப்பதற்கான வசதிகள் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதனையடுத்து இவ்வழக்கு யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மண்டைதீவு மனித புதைகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனாலும் பல வருடங்கள் கடந்த விடயம் என்பதால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அறிக்கையை சமர்ப்பிக்க கால அவகாசம் கோரியுமையால் வழக்கு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த வழக்கு டிசம்பர் 16ஆம் தேதியான இன்று மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நாளை தட்டச்சு செய்யப்பட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை வரைபடத்திலிருந்து காணாமல் போனதாக பேசப்பட்டு வந்த மதுரை மாவட்டத்தில் ஊமா பரணகம பிரதேச ஆள பிரிவைச் சேர்ந்த மஸ்பண்ண கிராமத்தின் ஒரு பகுதி தற்போது மீண்டும் தென்பட்டுள்ளது. அண்மையில் பேரிடரினால் மூழ்கி போன மஸ்பண்ண கிராமம் சர்வதேச ரீதியில் பேசும் பொருளாக மாறியிருந்தது. தற்போது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் கிராமத்தில் புதைந்த வீடுகள், பேருந்துகள் மற்றும் கிராமத்தின் முக்கிய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 26ஆம் தேதி மதியம் மஸ்பண்ண நகரில் பேருந்து நிலையத்திற்கு மேல் ஒரு பெரிய மண்மேடு சரிந்து விழுந்தது. பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பல பேருந்துகள் மீது மண்மேடு சரிந்தது. தெய்வாதீனமாக அந்த நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகளிலும் பேருந்து நிலையத்திலும் எவரும் இருக்கவில்லை. மேலும் பல நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மஸ்பண்ண கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் தஞ்சம் புகுந்திருந்தனர். இரவு வேளையில் மண்மேடுகள் படிப்படியாக இடிந்து விழுந்து கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதிகளில் உள்ள நாயொன்று அனர்த்தம் தொடர்பில் எச்சரித்து பலரை காப்பாற்றியது. சூட்டி என்ற பெயர் கொண்ட நாய் உரிமையாளரை எச்சரித்த நிலையில் அவரினால் பலர் காப்பாற்றப்பட்டிருந்தனர்.
இதுகுறித்து சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அந்த பகுதி மக்கள் அவசரமாக வெளியேறிய நிலையில் பாரிய மண்மேடு விழுந்து கிராமம் மூழ்கி போனது. எனினும் அந்த இடம் தெரியாமல் மறைந்து போயின. அன்றிலிருந்து மஸ்பண்ட நகரம் இலங்கையின் வரைபடத்திலிருந்து மறைந்துவிட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரியின் உதவியுடன் மஸ்பண்ட கிராமம் இப்போது மீளெழுந்து வருகிறது. தற்போது பேருந்து நிலையத்தில் புதையுண்ட பேருந்துகள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு வருகின்றன. 30 வருடங்களாக போரை நடத்திக் கொண்டு தன்னுடைய தலைமைத்துவத்திலும் எவ்வித குறையும் வைக்காமல் செயற்பட்டவர்தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என தெரிபை ஸ்ரீதம்மதேரர் தெரிவித்துள்ளார். தர்ம போதனை ஒன்றின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், விரும்பியோ விரும்பாவிட்டாலும் சிலரின் வார்த்தைகளில் வெளிவரும் ஒரு வசனம்தான் சிங்கள மக்களின் ஞாபகம் ஒரு வாரம்தான் என்பது. இதை நானும் கேட்டிருக்கின்றேன். இது பிரபாகரன் சொல்லி பிரபலமான வார்த்தைகளாகும். 30 வருடங்களாக அவரின் தலைமைத்துவ செயற்பாட்டில் எவ்வித குறைவும் ஏற்படவில்லை. அது அவர்களின் தேசிய பற்றாகும். நான் கூறும் இவை சரியாகவோ பிழையாகவோ இருக்கலாம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபாகரனை தமிழர்கள் தெய்வமாக போற்றுகின்றனர். ஏனென்றால் அவர் தமிழர்களின் மனதில் ஆழமாக பதிவாகியுள்ளார். இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். எங்கே ஒரு இடத்தில் இருந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து வைத்துவிட்டு பிரச்சனையை ஏற்படுத்துகின்றனர். அத்தோடு பெயர் பலகையை கலற்றிவிட்டு மீண்டும் நாட்டுகின்றனர். இதெல்லாம் காட்டு மிராண்டித்தன செயற்பாடுகளாகும். தமிழ் மக்களுக்கு பிரபாகரன் மாவீரன் தெய்வமாகும். அதே போன்று சிங்கள பௌத்த மக்கள் ஒன்றிணைந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லை. விகாரையில் விகாராதிபதி ஏதும் சொன்னால் 1000 காரணம் சொல்ல ஆட்கள் இருக்கின்றனர். அதனால் இதை பௌத்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து வடக்கு மாகாண பண்பாட்டு விழா இடம்பெறுவதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் முல்லைத்தீவு மாவட்ட பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான செல்லத்தம்பி திலகநாதன் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். வடக்கு மாகாண பண்பாட்டு விழாவானது இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்விழா மண்டபத்தில் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளர் பட்ரிக் டிரஞ்சன் தலைமையில் இடம்பெற்று வருகின்றது. குறித்த விழா இடம்பெறும் வாயிலுக்கு முன்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வன்னியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிகழ்வு நடைபெறுவது தொடர்பான அறிவித்தல் வழங்கப்படவில்லை. புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்ற அடிப்படையில் எனக்கு எவ்வித அறிவித்தலோ அழைப்பிதழ்களோ வழங்கப்படவில்லை. வடக்கு மாகாண சபையினுடைய கல்வி திணைக்களம் கல்வி அமைச்சு ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கின்றது என்பதனை இந்த நிகழ்வை உதாரணமாக கொள்ளலாம். அதாவது எங்களை அழைக்கவில்லை. இதன் மூலம் வன்னி பிரதேசத்தை விட மாகாண கல்வி அமைச்சு எவ்வாறு புறக்கணித்துள்ளது என்பதை அறிய முடிகின்றது. வடக்கு மாகாணமானது உண்மையில் கல்வியில் பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்றது. கடந்த காலத்தில் முகப்புத்தகத்தில் பார்த்திருப்பீர்கள், முன்னாள் மாகாண பணிப்பாளர் எவ்வாறு இறந்தார், அவருக்கு என்ன நடந்தது என்பதும். கல்வி என்பது ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாத கல்வி எந்த விதத்திலும் பயனற்றது. தற்போது மக்கள் ஆசிரியர்கள் என்னிடம் பலர் முறையிட்டுள்ளார்கள். வடக்கு மாகாணத்தில் கல்வி நிர்வாகம் அதிகாரிகள் ஆசிரியர்களிடம் தவறான முறையில் நடந்து கொள்கின்றார்கள் என இதற்கான சான்றுகளும் என்னிடம் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து வடக்கு மாகாண கல்வி அமைச்சு திருத்தப்பட வேண்டும் என்று மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் ஏற்கனவே முத்தையன்கட்டு குளத்தின் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதன் ரேடியல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் நைனாமடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் முத்தையன்கட்டு குளத்தின் ரேடியல் கதவுகள் தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைக்கப்படும் என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கீழ்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக மன்னாக்கண்டல் வசந்தபுரம் பகுதிகளில் உள்ளவர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நீர்மட்டம் உயர்வதை கவனித்தால் உடனடியாக கிராம அலுவலர் அல்லது பிரதேச செயலாளர் அவர்களுக்கு தகவல் வழங்கி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேபோன்று பண்டாரவண்ணி பகுதிகளில் வசிக்கும் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும். வவுனியா வடக்கு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் குறிவிச்சி ஆற்றில் நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது. நீர்மட்டம் உயர்வதை நீங்கள் கவனித்தால் உடனடியாக கிராம அலுவலர் மற்றும் பிரதேச செயலாளர் அவர்களுக்கு தகவல் வழங்கி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் முழங்காவிலைச் சேர்ந்த இளைஞன் கட்டுநாகவில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி ஆவணங்களை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட பிரான்ஸ் போலி கடவுச்சீட்டை வைத்துக் கொண்டு ஓமான் மஸ்கட் நகர் ஊடாக ஜெர்மனி நோக்கி பயணிக்க முயன்ற இளைஞனை குடிவரவு மற்றும் குடிகல்வுத்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டவர் ஆவார். ஓமான் செல்வதற்காக இன்று அதிகாலை 5:25 மணியளவில் கட்டுநாக விமான நிலையத்திற்கு வந்த குறித்த நபர் அனைத்து விமான அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு கருமப்பீடத்தில் தனது கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார்.
இதன்போது ஏற்பட்ட சந்தேகத்தில் இளைஞனை தலைமை குடிவரவு மற்றும் குடியல்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த போது இளைஞருடன் அனைத்து ஆவணங்களையும் எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனைகளின் போது அவரின் கடவுச்சீட்டு போலியானது எனவும் அதில் பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் மற்றும் முத்திரைகளும் போலியானவை என்றும் தெரிய வந்துள்ளது. பின்னர் இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஒரு தரகருக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் வழங்கி குறித்த கடவுச்சீட்டை பெற்றதாக கூறியுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வலவின் வாகன விபத்தில் 2 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தையும் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் நீண்ட அறிக்கையை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் 18ஆம் தேதி விசேட நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் மேற்படி விடயம் குறித்து தனது கருத்துக்களை வெளியிட எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அந்த சம்பவத்தில் காவல்துறையினர் நடந்து கொண்ட விதம் குறித்து சமூகத்தில் கடுமையான குற்றச்சாட்டு இருப்பதால் அது நிச்சயமாக விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். விபத்தில் ஏற்பட்ட காயங்கள் குறித்து அரசாங்கம் இன்னும் விசாரிக்கவில்லை என்று கூறிய முஜிபுர் ரஹ்மான், அரசாங்க எம்பிக்களின் தவறுகளை மூடி மறைத்து எதிர்க்கட்சிகளை வேட்டையாடுவது அரசாங்கத்தின் கொள்கையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விபத்து குறித்து பல எதிர்க்கட்சி எம்பிக்கள் கருத்து தெரிவிக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நந்தகுமார் தக்சி 90 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட நந்தகுமார் தக்சியுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றவியல் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த போலீஸ் சார்ஜென்ட் சந்தேக நபருடன் பிஸ்கட்டை இரண்டாக உடைத்து கை சைகைகள் மூலம் செய்திகளை பரிமாறிக்கொண்டமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் சார்ஜென்ட் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றவியல் பிரிவு விசாரணைகளை நடத்தி வருகின்றது. கணேமுள்ள சஞ்சீவவின் கொலையின் பிரதான சந்தேக நபரான இசாரா சவந்தியை போல தோற்றமளித்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்சி என்ற பெண் நேபாளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவரது கடவுச்சீட்டினை பயன்படுத்தி இசாரா சவந்திக்கு மற்றொரு போலி கடவுச்சீட்டினை உருவாக்கி துருக்கிக்கு சென்று பின்னர் மலேசியாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எங்களோட கடத்தொழில் சம்பந்தமாக இந்திய நிலுவப்படகு எல்லை தாண்டி வந்து எங்களோட வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் மக்கள் இந்த தொழில்களையும் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே எல்லா இடங்களுக்கும் நாங்கள் அறிவித்தல் விட்டிருக்கிறோம். 4 மாவட்டம் சேர்ந்து கடத்தொழில் அமைச்சருக்கு நாங்கள் அவர் பொறுப்பேற்று வந்தவுடனே 4 மாவட்டம் தான் வீரசிங்கம் கோயிலில் சந்தித்து சகல மகஜரம் கொடுக்கப்பட்டு அவருக்கு எல்லாத்தையும் நாங்கள் விளக்கப்படுத்தி தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போனவர். இன்றைய வரையும் இந்த 4 மாவட்டத்தை சந்தித்ததும் இல்லை, அதுக்குரிய பதில் தரவும் இல்லை. நாங்கள் கேட்டால் நீங்கள் ஒருக்கா போய் இந்தியன் எம்பசியை முற்றுகையிடுங்கோ, இதைத்தான் சொல்லுகிறார்கள். வார அமைச்சர் மேரெல்லாம் இதைத்தான் சொல்லுகிறார்களே தவிர ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு கடத்தொழிலாளி எவ்வளோ பாதிக்கப்பட்ட மக்களை கூடவே கரிவரம் போய் பார்க்கல, ஆனால் அவர் எங்கேயோ நின்று கொண்டு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த போராட்டத்தில் உண்மையின்படி ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு தனிநபரால் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த முன்னெடுக்கப்பட்டு அவர் அந்த போராட்டம் முடிவு விட்ட கடனில் அங்கே அரசாங்க கச்சேரிக்கு முன்னால் சில வசனங்களை வெளிவிட்டிருந்தார். உண்மையின்படி நாங்கள் இந்தியா நிலுவப்படை எதிர்த்து நாங்கள் போராட்டம் செய்து நாங்கள் எத்தனை அறிக்கை விட்டிருந்தாங்கள். தமிழ்நாடு சர்க்காருக்கும் பாண்டிச்சேரி சர்க்காருக்கும் நாங்கள் அறிவித்தல் விட்டுறாங்கள். தயவு செய்து உங்களது படைகளை நிறுத்துங்கோ, எல்லை தாண்ட விடாதேங்கோ, எங்களது வளங்களை அழிக்கிறார்கள், அழித்து கொண்டே இருக்கிறார்கள் கண்டு நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கடிதங்கள் கொடுத்து அனுப்பினாங்க. 4 மாவட்டம் சேர்ந்து இந்தியாவில் வந்த கச்சதீவில் வச்சு நாங்கள் சில கடிதங்கள் கொடுக்கப்பட்டு அது அந்த கடிதங்கள் சரியான இடங்களுக்கு போய் சேர்ந்தது. போய் சேர்ந்தும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கல. ஆனால் அந்த ரீதியில் தான் மீனவ மக்கள் கொதிச்சு கொண்டாண்டு இருக்கிறார்கள். இனிமே இல்லொன்று வர்க்கமான முறையில் நிற்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் தினமும் அழிஞ்சு கொண்டிருக்கலாது, தினமும் துன்பப்பட இயலாது. அப்போ அந்த இடத்துல தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் உண்மையின்படி ஒரு மீனவ அமைப்புகளோடு சேர்ந்து வடமராட்சி வடக்கிலே சமாசம் இருக்கிறது. சமாசத்துக்கு கூட ஒரு அறிவித்தல் இல்லாமல் தன்னிச்சையாக தாங்கள் நினைச்சபடி எல்லா இடங்களும் கடிதங்களை கொடுக்கப்பட்டு சில இடங்களில் கொடுக்காமலும் போன் மூலம் கலைக்கப்பட்டு தான் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. அப்போ இன்றைக்கு இந்த போராட்டத்தை கடைசியில் இந்திய தூரத்தை எடுக்க வேணும், இங்கே இருக்கக்கூடாது, அகற்ற வேணும், சீனாவையும் அமெரிக்காவையும் அவனையும் கொடுத்து விடணும் என்று சொல்லி ஒரு வசனத்தை பாவிக்கிறதுக்கு இது ஒட்டுமொத்த மீனவற்ற கருத்தல்ல.
4 மாவட்ட மீனவற்ற கருத்தும் அல்ல. இது வந்து ஒரு தனிநபர் தன்னிச்சையான முறையில் தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். தயவு செய்து நாங்கள் வந்து 4 மாவட்ட மீனவர்களும் இன்றைக்கு இதை கூடி நாங்கள் முடிவெடுத்தினாங்க. உண்மையின்படி ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா தூதரகத்தை அகற்றி போட்டு நாங்கள் எங்கே போகிறது, என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இந்தியா போலும் விசா அடக்கணும், எதுக்குனாலும் கொழும்புக்கு தான் போகணும். எல்லாருக்கும் அந்த வசதி இல்லை. இன்றைக்கு அந்த இந்தியா தூதரகம் இங்கே இருக்கிறனாடி எவ்வளோ வசதிகள் இருக்குது. அதுக்காக நாங்கள் இந்த இந்தியா இழுவப்படைய வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் கண்டிச்சொன்னான் இருக்கிறோம். இதுக்கு மேல் போல கிழமைக்கு முதல் நாங்கள் இந்தியா இந்த பத்திரிகையில் கொடுக்காமல் இந்தியா ஊடாக கூட நாங்கள் இதை சில அறிவித்தலை விட்டுருக்கிறோம். உண்மையின்படி இதில் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரும் பாண்டிச்சேரி முதலமைச்சரும் எங்கிருந்த அரசாங்கம் தான் முற்றுமுழுதாக இதுக்கு வந்து பொறுப்பு கூறணும். ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து இன்னும் ஒரு நாட்டை நாங்கள் குற்றம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்கு. இதுக்கு வந்து எங்களுடைய அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். எல்லா தாண்டால் இன்னொரு படகை எல்லா தாண்ட விடாமல் எல்லையிலிருந்து எங்களுடைய இலங்கை கடற்படையை வச்சு முற்றுமுழுதாக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றது எங்களுடைய அரசாங்கம். அதுக்காக நாங்கள் வந்து அவர் வந்து தனிப்பட்ட ரீதியில் வந்து இந்தியா தூதரகத்தை எடுக்கணும், தூக்கி எறியணும்னு சொல்லி வசனம் இல்லாமல் அது உண்மையான ஒரு எங்களுக்கு ஒரு கேட்ட உடனே எங்களுக்கு சரியான ஒரு வேதனையாக இருந்தது. உண்மையாக தவிர்க்கப்பட வேண்டும். உண்மையாக தவிர்த்து இனிமேல் தரும் வார போராட்டங்களை உண்மையாக இங்கே அமைப்புகள் இருக்குது. அமைப்புகள் ஊடாக கூடி கதைச்சு இப்படி ஒரு மகாநாடு மாதிரி கூடி கதைச்சு ஒரு முடிவு எடுத்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும். உண்மையின்படி இது வந்து அதில் வந்து கதைச்ச வசனம் வந்து நாங்கள் இந்த 4 மாவட்ட மீனவர்களும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இந்த 4 மாவட்ட மீனவர்களுக்கு இது எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.